இப்ப இதுக்கு வந்து ஒரு தெளிவு காணாத வரையில் நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து என்றென்றுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு தீர்வு காண போறோம் இன்றைக்கு. இந்த வரிகளை இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு இருக்கா அப்படின்னு அதை நான் வந்து மாற்றி அமைச்சிருக்கேன். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு. அதாவது இந்த எந்த ஒரு மதமானாலும், அது ஆங்கிலத்திலயும் போட்டிருக்கேன், தமிழ்லயும் நான் படிக்கிறேன். 2 நிலைகள்லயும் நாம புரிந்து கொள்வோம். எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும்? சரி, ஒரு கடவுள் ஒருவர், கடவுளை பற்றி தான் மதங்கள் பேசுகின்றன அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் பொழுது, கடவுள் தான் நம்மளுடைய இலக்கு. கடவுளை புரிந்து கொள்வதுதான் நமது இலக்கு. கடவுளை வந்து தெளிவதுதான் இலக்கு. கடவுளின் திருவடி சேர்வதுதான் நமது இலக்கு என்ற அந்த கருத்து இருக்கும் பொழுது, அப்ப எப்படி வந்து நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் நிகழ்கின்றன அப்படின்றதுக்கு காரணத்தை நம்ம முதல்ல பார்க்கிறது. அதை வந்து நம்ம வந்து சீர்தூக்கி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எந்த ஒரு மதமாக இருந்தாலும் கடவுளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மதம் எதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதனை முதல்ல பார்ப்போம். இயற்கையாய் தோன்றி இருக்க வேண்டும். அது இயற்கையாக தான் இருக்க வேண்டும். கடவுள் என்பவர் இயற்கை. அது யாரோ ஒருவர் இவர்தான் வந்து அப்படின்னு அடையாளம் காட்டுகின்ற நிலையில் இருக்க முடியாது. இயற்கையாய் தோன்றி இருக்க வேண்டும் அந்த மதம். அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற இருப்பியல் அடிப்படை உண்மையை தெளிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இன்றைக்கு வந்து நம்ம பேசும் பொழுது மதத்தை பற்றி பேசும் பொழுது அது இயற்கையாக ஏன் தோன்றி இருக்க வேண்டும் என்றால், இயற்கை என்பது இறைவன் வந்து எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் இருக்கிறார். முதல்ல அது நமக்கு நல்லா புரியணும். அதாவது இந்த காலத்துல இருந்து தான் இறைவன் வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு மதம் இருக்குமானால் அந்த மதம் இயற்கையாக தான் தோன்றி இருக்க முடியுமே தவிர, இன்னவர் சொல்லி இன்னவர் காட்டி இதோ இவர் தான் கடவுள்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய அந்த தெளிவு போகுமானால் அங்கே எங்கேயோ தப்பு இருக்கின்றது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா கடவுள் இவர்தான் என்று ஒருவரால் மட்டும்தான் காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா அதை கடவுளே செய்திருக்கலாம். அதை கடவுள் செய்ய முடியவில்லை என்றால் அப்ப இயற்கையாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு பொருள் என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அப்ப the religion that arises naturally, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, நேச்சுரலி, அது இயற்கையாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து நல்ல விளக்கங்கள் கொடுக்கலாம். இப்போ பிசிக்ஸ் எப்ப வந்தது, சயின்ஸ்ல வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் யார் கண்டுபிடித்தா அப்படின்னு சொன்னா யாராவது சொல்றாங்க, இதை பாருங்க இவர் தான் வந்து பிசிக்ஸையே கண்டுபிடிச்சாரு, இவர் தான் வந்து பயாலஜியே கண்டுபிடிச்சாரு அப்படின்னா இயற்கையை வந்து யாரும் கண்டுபிடித்தவர்கள் என்பது கிடையாது. என்றைக்கு இயற்கை இருந்ததோ, என்னைக்கு பஞ்சபூதங்களினுடைய இயக்கத்தை வந்து நாம ஒரு மனிதன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தானோ அன்றைக்கே வந்து அங்க அவனுடைய அறிவு ஒரு அறிவியலோட இணைஞ்சு விட்டது. அது போலதான் என்றைக்கு இறைவனை பற்றி, அதாவது தன்னை மீறிய ஒரு ஆற்றல் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றது என்று ஒரு மனிதன் சிந்திக்கும் பொழுது அன்றே அவன் வந்து இயற்கையாகவே இறைவனுடைய அந்த உணர்வை பெற்றுவிட்டான் என்ற கருத்து நமக்கு தெரியுது. அப்ப நிச்சயமாக இது இயற்கையாக தோன்ற வேண்டும். இந்த உணர்வு இயற்கையின் தோற்றியாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் கூறி இதோ பாருங்க இதுதான் மதம், நான் காட்டுவது மதம், இது நான் சொல்வதுதான் கடவுள், நான் காட்டக்கூடியவர் தான் கடவுள் என்று ஒருவர் வந்து உள்ளே நுழைந்து ஒரு இடைத்தரகராக இருந்து ஒரு விளக்கத்தை செய்யும் பொழுது அங்கே தவறுகள் எளிதாக நடந்துவிடும். அங்கே அது இறைவன் வந்து ஒரு இடைத்தரகரை வைத்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது. அப்ப அது நல்ல தெளிவாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா the fundamental truth of all living and non-living existence, இதை நல்லா புரிந்து கொள்ளணும். எந்த மதமானாலும் எந்த கருத்தை முன்வைக்கும் பொழுதும் அங்கே வந்து எல்லா உயிர்களையும் உயிரற்ற பொருள்களையும் பிரித்து வகுத்து அது ஏன் இப்படி இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஆற்றல் வகுத்து, அதாவது வல்லமை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போ முதல்ல என்னன்னா இயற்கையாக அது தோன்றி இருக்கணும். முதல்ல தன்னை ஒரு மதம் என்ற அந்த இறைவனை பற்றி, மதத்தை விட்டு விடுவோம், ஒரு இறைவனை பற்றி பேசக்கூடிய ஒரு உண்மை என்ற ஒரு உண்மை இருக்குமானால் அது இயற்கையாக தான் இருக்க முடியுமே தவிர ஒரு ஆள் காட்டிதான் இதுதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அங்க. ஏன்னா இறைவன் என்றென்றும் இருப்பவர், காலத்திற்கு அப்பாற்பட்டவர், இயற்கையின் முழு வடிவு. நேத்து போன முறை நம்ம பார்த்தோம், இயற்கையை வந்து இறைவனுடைய மொழியே இயற்கையாகவும் காலமாகவும் இருக்கும் பொழுது அங்கே இறைவனுக்கு வந்து இன்னவர், இத்தகையவர் அப்படின்ற அந்த
அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்க தேவையில்லை. அப்ப அது புரிந்து கொள்ளணும். அப்ப எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அது இயற்கையாக தான் தோன்றி இருக்க வேண்டும். அது முதல் கருத்தை நம்ம உள்வாங்கணும். அடுத்தது இங்க பாருங்க, உயிரினங்களின் ஆகம